நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 7 போட்டிகளில் விளையாடியிருக்கும் நிலையில 2 போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்று கிட்டத்தட்ட பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை இழந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில வெஸ்ட் இண்டீஸ் முன்னாள் கிரிக்கெட் வீரர் பிஷப் MS தோனி குறித்து சில முக்கிய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சொந்த மண்ணில் அதிக வெற்றிகளை பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வகையில் 3 உலக தரமான சுழற்பந்து வீச்சாளர்களுடன் களம் இறங்கியது. ஆனால் சிஎஸ்கேவின் திட்டத்திற்கு ஏற்ப சுழற்பந்து வீச்சாளர்களின் செயல்பாடு அணிக்கு சரியாக கை கொடுக்காத நிலையில் இன்னும் அதிகமான தோல்விகளை சந்திச்சது. இந்த நிலையில் 5வது போட்டிக்கு முன்பாக சிஎஸ்கே கேப்டன் ருதுராஜ் காயமடைந்து வெளியேற அவருக்கு பதிலாக MS தோனி கேப்டனாக பொறுப்பேற்றார். முதல் போட்டியில் தோல்வியடைந்தாலும் அதுக்கு அடுத்த லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்ற நிலையில் மீண்டும் சென்னை அணி வெற்றி பாதைக்கு திரும்பியுள்ளது. இந்த சூழ்நிலையில் MS தோனி கேப்டனாக பொறுப்பேற்றும் கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியடைந்த போது தோனி கைகளில் ஒன்றும் மந்திரக்கோல் இல்லை. அவரும் சாதாரண மனிதர்தான். எனவே தோல்விகளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று பயிற்சியாளர் ஸ்டீவன் பிளமிங் கூறினார். ஆனால் அதுக்கு அடுத்த போட்டியின் மூலமாக சிஎஸ்கே வெற்றி பெற்றுதான் அந்த 2வது வெற்றியை பதிவு பண்ணிருக்கும் நிலையில இன்னும் 7 போட்டிகளில் 6 போட்டிகள் வெற்றி பெற்றார். சிஎஸ்கே அடுத்த சுற்றுக்கு முன்னேறிவிடும். ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு சிஎஸ்கே இதே முறையில் 2ஆம் பாதியில் அதிக வெற்றிகளை பெற்று தகுதி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் இயான் பிஷப் இது குறித்து சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அவர் விரிவா சொல்லும்போது, சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியுமா அப்படின்னு கேக்குறீங்கள். தோனி தலைமை தாங்கும் எந்த அணியையும் நான் விரைவாக முடிவுரை கொள்ள மாட்டேன். என்னதான் பிளமிங் தோனி ஒன்றும் மாயாஜாலக்காரர் இல்லை என்றாலும் அவர் களத்தில் இறங்கினால் நிச்சயம் மாயாஜாலங்களை நிகழ்த்தக்கூடியவர்தான். எனவே தோனிக்கு எதிராக நான் என்றைக்குமே பந்தயம் கட்ட மாட்டேன் என்று கூறியிருக்கிறார்.